உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் தான் பணத்தை எடுத்தேன். அதுக்கு என்னப்ப? மாறன் நீயே வீரா, நீ இதுல தலையிடாத. எடுத்தது நான் பேசிக்கிறேன். எனக்கு தேவை இருந்துச்சு, எடுத்தேன். அதுக்கு என்னப்ப? என்னது தேவையா? டேய், 10 லட்சத்துக்கு என்னடா தேவை இருக்கு? அதெல்லாம் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன் பணம் நான் எடுத்துக்கூடாதா? அந்த உரிமை கூட எனக்கு இல்ல. கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா அந்த கடையில வேலை பார்க்குறேன். எனக்கு என்ன மாச சம்பளமா கொடுக்குறீங்க? இல்ல செலவுக்கு என்னைக்காவது பணம் கொடுத்துருக்கீங்களா? நானே 5-10 நான் அத்தையிட்ட வாங்கி செலவு பண்ணிருக்கேன். இப்ப எனக்கு மொத்தமா பணம் தேவைப்பட்டுச்சு, எடுத்தேன். அவ்வளவுதான். இது ஏதோ தேசிய குற்றம் மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டு இருக்காரு. சொந்த வீட்டுல பணம் எடுக்கிறது ஒன்றும் திருட்டு கிடையாது. வாய மூடுறா. பாத்தியா வள்ளி, எப்படி பேசுறான்னு பாத்தியா? பணத்தை திருடுனதும் இல்லாம அதுக்கு நியாயம் வேற பேசிக்கிட்டு இருக்கான். சொந்த வீட்ல செய்யற வேலைக்கு சம்பளம் கேக்குற ஆளை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். எந்த வேலைக்கும் போகாம குடும்ப வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறவனுக்கும் பணம் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது சொந்த வீட்டுல பணம் எடுக்கிறது ஒன்றும் திருட்டு கிடையாது. டேய், சொல்லாம எடுத்தா அது எந்த இடமா இருந்தாலும் திருட்டு தாண்டா. என் பசங்களுக்கு குணத்துல எந்த குறை இருந்தாலும் அவங்களுக்கு இந்த திருட்டு புத்தி மட்டும் இருக்காதுன்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். அது தப்புதான். என் புத்திய செருப்பால் அடிச்சிட்டல நீ. ஆக்சிடென்ட் பண்ண அன்னைக்கு உன்னை வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும்டா. பாவம் பார்த்து விட போய் தானே இப்ப இப்படி வந்து நிக்கிற. டேய், உன்ன மாதிரி ஒரு திருடனை இத்தனை நாள் நம்பி நான் வீட்டுக்குள்ள வச்சிருந்ததே பெரிய தப்பு. டேய், மரியாதையா உண்மையை சொல்லிடு. உனக்கு எதுக்கடா அவ்வளவு பணம்? டேய், என்ன பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கியா? அத சரி கட்ட வீட்லயும் கடலையும் திருடுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கடா அவ்வளவு பணம்? வள்ளி, இவன் ஏதோ பெரிய பிரச்சனையை இழுத்து வச்சிருக்கான். எனக்கு நல்லா புரியுது வள்ளி. இவன் எதையோ மறைக்கிறான், என்னன்னு சொல்லவும் மாட்டேங்கிறான். வள்ளி, இனிமே இவன் இந்த வீட்டுல இருக்க வச்சேன்னு ஏன் பிரச்சனை பெருசாகும். போதும், அது நம்ம மொத்த குடும்பத்துக்கும் ஆபத்தா மாறிடும். இவன் ஒத்த மட்டும் கல்ல கட்டிட்டு கிணத்துல இறங்கினா பரவாயில்ல, விட்டா குடும்பத்தையே இறக்கிடுவான். வள்ளி, வள்ளி, இந்த விஷயத்துல பிரச்சனை பண்ணாத. நான் சொல்றத நீ கேளு. இவன் இங்க இருக்க கூடாது. இப்ப என்ன? அதான் அவன் எடுத்தேன்னு சொல்லிட்டான்ல. உன் பணமும் உன்கிட்ட வந்துருச்சு. அவன் எடுக்க கூடாதா? இந்த பணம் என்ன உனக்கு அவ்வளவு பெருசா? அவன் கேட்டிருந்தா 10 லட்சம் என்ன, கோடி கணக்குல கூட நான் அவனுக்கு கொடுத்திருப்பேன். ஆனா அவன் திருடி இருக்கான். அதுக்கு சரியான காரணமும் சொல்ல மாட்டேங்கிறான். இத்தனை நாள் குடிச்சான், போய் சொன்னா, ஆக்சிடென்ட் பண்ணான், ஏன் அடிதடியும் பண்ணான். இத்தனை நாளா அவங்கிட்ட இல்லாத ஒரே புத்தி திருட்டு புத்தி மட்டும்தான். அறிவு வந்துருச்சுல்ல. இனிமே வந்த வீட்டுல இருக்க முடியாது. அவனா வெளியே போலனா நானே போலீஸ்க்கு போய் அவனை புடிச்சு கொடுத்துருவேன். முதல்ல வெளியே போ. என்னடா இப்படி எல்லாம் பேசுற நீ? என்ன, நான் வெளியே போன அவ்வளவுதானே, போறேன். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். டேய் மாறா 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 மாறா. ஐயோ, நான் என்னடா நீ? அவன் போகட்டும், விடு. திருட்டு பய. டேடி டேடி சொன்னா கேளுடா. மாறா நில்லு. என்ன பாரு, நான் உன்னை வளர்த்தவ சொல்றேன். நீ இந்த இடத்தை விட்டு நகரவே கூடாது. இப்ப என்ன, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். நான் உங்க அப்பாட்ட பேசிட்டு வரேன். அது வரைக்கும் நீ எங்கேயுமே போக கூடாது மாறா. போன அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது.
இது ஒன்று தலையும் புரியாம வாழும் புரியாம. டேய் மாறா, டேய் எதுவும் பேசாத, உன் மேல செம்ம காண்டில் இருக்கிறேன். இல்லடா மாறா, அது டேய் இது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். இல்லடா பணத்தை நீ. டேய் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, விடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து கதை சொல்லிக்கிட்டு இரு. என்ன பாக்க போற? ஆ? என்ன பாக்க போற நீ? ம்ஹும். என்னடா கண்ணாலேயே பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும்? ஆ? ஆ? ஆ, அது ஓ, கதை அப்படி போதா? அப்போ அந்த பணத்தை நீதான் எடுத்தியா? அ, அ, உனக்காக தான் இவன் பழிய ஏத்துக்கிட்டு வாயை மூடிட்டு நிக்கிறானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தான் எடுத்தேன். டேய் சும்மா இருடா. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் இந்த பணத்தை கொண்டு வந்து உன்கிட்ட காமிச்சப்போ அது என்ன பணம் என்ன எதுன்னு எதுவுமே உனக்கு தெரியலல்ல. அதனால தானே நீ முழிச்ச. இப்ப இவனுக்காக அந்த பழிய நீ ஏத்துக்கிற. ராகவா, நீதான் அந்த பணத்தை எடுத்தியா? சொல்லுடா. 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 என்ன அடிக்கவெல்லாம் போற? ஏய், என்ன அப்படி பண்ண? ஆ? ஏன் இப்படி பண்ண? இப்ப உங்க அப்பா அவனை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டு இருக்காரு. அனுப்பிடலாமா? மாறன இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாமா? இன்னும் உனக்காக அவன் எவ்வளவு பழியதான் ஏத்துக்கிட்டு காலம் பூரா எல்லார்கிட்டயும் கெட்ட பேரை வாங்கிட்டு நிப்பான். ராகவா, ஏண்டா இப்படி இருக்க நீ? நீயே ஏண்டா புது புது பிரச்சனையா இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர? சொல்லுடா. உங்க அப்பா சொல்ற மாதிரி நீ ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கியா? அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? அதுக்காக தான் இந்த பணத்தை நீ எடுத்தியா? விடுத்த, அவனே பாவம் பயந்துட்டு இருக்கிறான். என்னத்தடா விட்டுறது? சும்மா இருடா. இவனுக்கு எதுக்குடா இவ்வளவு பணம்? அப்படியே ஏதாவது தேவை இருந்தாலும் வீட்டுல சொல்லிட்டு எடுக்க வேண்டியதானே? ஏண்டா சொல்லாம கொள்ளாம எடுக்கணும்? ராகவா, ஏண்டா இப்படி கல்லு மாதிரி நிக்கிற? வாயை திறந்து பேசண்டா. அது அது கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதான். தேவைப்பட்டுச்சா? அப்படி என்ன தேவை? யாருக்கும் சொல்லாம கொள்ளாம எடுத்துட்டு போற தேவை? சரி, பணத்தை எடுத்துட்டேன். அதை ஏண்டா இவ ரூம்ல கொண்டு வந்து வச்ச? அது பீரோல வைக்கதான் போனேன். அது அப்பா வந்துட்டாரு. பதட்டத்துல இவ மாட்டிக்கிட்டோன்னு இவ ரூம்ல கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்ட. இப்படி நடக்கும்னு தெரியாதத்த. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.